நம்ம டிசம்பர் மாதத்தில் இருக்கிறோம். ஸோ ஸ்பெஷலாக இந்த மாதம்னாலே கிறிஸ்மஸ். ஸோ ஹாப்பினஸ். ஸோ குறிப்பாக கிறிஸ்மஸ்னோடனே நமக்கு ஞாபகம் வர்றது கிவிங், கொடுக்கறது. ஏன்னா உலகத்தை படைத்த ஆண்டவர் தன்னையே இந்த உலகத்துக்கு கொடுத்த ஒரு நாளை நினைவு கூறது தான் நம்ம கிறிஸ்மஸாக கொண்டாடுறோம். உண்மையிலே அப்படிப்பட்ட ஆண்டவரை ஆராதிக்கிற நாம் கொடுக்கறதுல எப்படி இருக்கிறோம்? ஸோ குறிப்பாக கொடுக்கறதுன்னு உடனே காணிக்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாதீங்க. அதெல்லாம் நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணுறீங்க, நான் அதை பற்றி சொல்லலை. நான் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது, அதாவது இயலாதவங்களுக்கு, தேவைப்படுறவங்களுக்கு உதவி செய்கிறது. ஸோ அதை குறித்து நான் சொல்ல வரேன். வசனம் சொல்லுது இல்லையா, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போது அவங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம எப்படி கொடுக்குறோம்? உண்மையிலே ஏனோ தானோன்னு கொடுக்குறோமா, இல்லை நம்ம பெஸ்ட்டாக பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறோமான்றதை பாருங்கள். ஏன்னா எவ்வளோ கொடுக்குறோம், எப்படி கொடுக்குறோம் அப்படின்றது முக்கியம் இல்லை. கொடுக்கறது ஒரு நேர்த்தியான காரியமாக செய்கிறோமான்னு பாருங்கள். ஏன்னா பைபிளில் கூட நீங்கள் இயேசுவான உலகத்தில் வாழும் பொழுது ஒரு ஐஸ்வர்யவானும் காணிக்க கொடுக்குறாங்க, ஒரு ஏழை விதவையும் 2 காசை காணிக்க கொடுக்குறாங்க. ஸோ அப்போது ஆண்டவர் என்ன பார்க்குறாருன்னா, அவங்க சிறந்ததை கொடுத்தாங்க, கொஞ்சம் கொடுத்தாங்க, அதிகம் கொடுத்தாங்கன்றதை தாண்டி அவங்க பெஸ்ட்டை கொடுத்தாங்க. அதே போல் நீங்கள் மற்றவங்க உதவும் பொழுது ஏனோ தானே அலட்சியமாக செய்யாமல் உங்களுக்கு நீங்கள் கொடுக்குறத பெஸ்ட்டாக கொடுக்குறீங்களா? ஏன்னா நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கல, நீங்கள் கொடுக்குறது ஆண்டவர் நாம மகிமைக்காக கொடுக்குறீங்க. அப்போ ஒரு ஏழைக்கு உதவி செய்கிறீங்க, கிறிஸ்மஸ் டைமில் ஒரு ஃபுட்டு நீங்கள் கொடுக்குறீங்க, இல்லை ஒரு ட்ரெஸ்ஸு கொடுக்குறீங்கன்னா பெஸ்ட்டாக கொடுங்க. ஏன்னா நம்ம ஆண்டவர் ராஜா. ஸோ ராஜா வீட்டு பிள்ளைங்க நாம் எப்படி ஆர்டர் கொடுக்கணும்னா ராஜா வீட்டு பிள்ளை கொடுக்குறது போல் இருக்கணும். ஸோ பெஸ்ட்டு ஆர்டர் கொடுப்போம், எது செய்தாலும் பெஸ்ட்டாக நம்ம செய்வோம், தேவனாக மகிமைப்படும். கொடுங்க, கிறிஸ்மஸை கொடுக்கறது தான். கொடுக்கும்பொழுது நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி. ஆமென்.